வேலூரில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் கத்தியால் குத்திய அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது, எங்கு நடைபெற்றது? இதன் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வேலூர் மாநகர் அலங்கார் தியேட்டர் பின்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரோட தங்கச்சி நிறைமாத கர்ப்பிணியான கீர்த்திகா. இவங்களோட சக்திவேலுக்கும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டை சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நேற்று இரவு நடந்திருக்கு. சக்திவேலுக்கும் சதீஷ்க்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததா சொல்லப்படக்கூடிய சூழல் நேற்று வீடு புகுந்து சதீஷ் சக்திவேலை கத்தியால தாக்கியிருக்காரு. அப்ப சக்திவேல் மயக்கமடைந்து விழுந்த நிலையில அவங்க தங்கச்சி கீர்த்திகா பாத்தீங்கன்னா சதீஷை தடுக்க போயிருக்காங்க. அப்ப எதிர்பாராத இடமா சதீஷ் அந்த கர்ப்பிணி பெண் கீர்த்திகாவே கத்தியால குத்திட்டு தப்பி ஓடி இருக்காரு. அந்த கர்ப்பிணி பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில அந்த பெண் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சூழல்ல வேலூர்ல இருக்கக்கூடிய பல்துறை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அந்த கத்தி குத்துப்பட்ட சக்திவேலும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில் இருந்து வர்றாங்க. இந்த நிலையில தப்பி ஓடிய சதீஷ் பாத்தீங்கன்னா வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. நேற்று இரவு தப்பி ஓடினவர் சற்று முன் தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சொல்லும் போது சதீஷோட தங்கச்சியை ஏற்கனவே சக்திவேல் தவறா பேசினதுனால 2 பேருக்கும் அடிதடி ஏற்பட்டு சதீஷ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த முன்விரோதத்தில் தான் ஜெயிலில் இருந்து வந்த சதீஷ் இப்போ சக்திவேலை தாக்கி இருக்கிறதாவும் போலீசார் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. நன்றி பிரபாகரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.